वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्। महामाया महासत्त्व महाशक्ति महारथि महाभोगा महैश्वर्य महावीर्य महाबल महाबुद्धि महासिद्धि महायोगेश्वरेश्वरी महातंत्र महामंत्र महायंत्र महासना महायागकर महाराज्य महाभैरव पूजिका மகாமாயா ஸ்ரீகார வடிவமாக இருக்கிறவள் அம்பாள். இந்த ஸ்ரீகாரமானது அகார ரேப ஈகார பிந்து இந்த நாளும் சேர்ந்தது ஸ்ரீகாரம். இத ஓங்காரம் மாதிரி இதனுடைய ஸ்வரூபம். ஓங்காரத்துல அகார உகார மகார நாதங்கள் இருக்கு. அத நான் ஜாகிரத் சொப்னம் சுசுப்தி துரியம் அப்படிங்கிற 4 நிலைகளா சொல்றோம். நான் முழிச்சுட்டு இருக்கிற நிலை ஒண்ணு, சொப்பன நிலை ஒண்ணு, தூங்கும் நிலை ஒண்ணு. இந்த 3க்கும் அப்பாற்பட்டதாக ஒரு நிலை இருக்கு. இது 3லையும் ஊடுருவி இருக்கக்கூடியதான நிலையாக அமைஞ்சிருக்கு. இந்த 4 நிலையும் வேதாந்தங்கள்ல ஓங்காரம் எப்படி சொல்றதோ அதே போல ஸ்ரீ வித்யில அதே அர்த்தத்தை அகார ரேக ஈகார நாதங்கள் பிந்துங்கிறத சொல்றத. இதுதான் ரேகத்துக்கு ஸ்வப்னமாகவும் ஈகாரத்தை சுசுப்தியாகவும் ஒன்னா இருக்கிற அகாரத்துக்கு ஜாகிரதாகவும். இந்த அகாரமானது கிரீம்ல இருக்கிற அகாரம் இல்லை. ஆனா 2வது கூட்டத்துல 2வது வரக்கூடியதான ஒரு அகாரம். இப்படின்னு பாஸ்கராயன் அவருடைய கிரந்தங்கள்ல சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதான ஹ்ரீம் எனக்கூடியது எப்படி வேதாந்தத்துல ஓங்காரத்தினால ஒரு மனுஷன் முக்தி அடைகிறானோ, ஓங்காரோபாசனத்தினால முக்தி சொல்லியிருக்கு. சன்னியாசிகளா இருக்கிறவா சன்னியாசம் வாங்கிட்டு அவளுக்கு வேதாந்தம் படிக்கக்கூடியதான பயில சந்தர்ப்பம் இல்லைன்னா அவ ஒரு நாளைக்கு 12,000 ஓங்காரத்தை ஜபம் பண்ணணும். அது போல 3 வருஷம் ஜபம் பண்ணினா அவளுக்கு இந்த சித்த சுத்தி ஏற்பட்டு சமாதி கிடைக்கும்னு விஸ்வேஸ்வர ஸ்மிருதி சொல்றத. அதே மாதிரியே நம்ம சாதாரணமாக கிரகஸ்தாளா இருக்கிறவா ஸ்ரீங்காரத்தை சொல்லலாம். கிரகஸ்தாளுக்கு ஓங்காரத்துல அதிகாரம் இல்லை. யதீஸ்வராளுக்குத்தான் ஓங்காரத்துல அதிகாரம். அந்த ஓங்காரமும் தனியா அவளால்தான் பண்ண முடியும். நாமெல்லாம் தனியா ஓங்காரத்தை ஜபிக்க முடியாது. ஸ்திரீகள் அப்படியே ஜபிக்க முடியாது. ஆனா அவளுக்கும் மோட்சத்துல ஆசை இருக்கலாமோ இல்லையா? மனுஷனா பிறந்தவன் எல்லோருக்கும் ஆத்ம தத்துவத்தை அறிந்து உயர்ந்ததான நிலையை அடைவதற்கு அதிகாரம் உண்டு. ஆகையால் அவளுக்கு என்ன பண்றது? இந்த கிரீம்காரம். அதான் கிரீமனே அம்பாளுக்கே பேர். அதுக்கு புவனேஸ்வரி பீஜம்னு சொல்ல போறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடியதான ஆ ரா இ பிந்து இந்த 4க்கும் தங்கராஜ தந்திரத்துல வியாபக அக்ஷரத்துல அந்த ஸ்லோகத்தினுடைய ரகசியத்தை சொல்லியிருக்க. அவர் மேல நமக்கு பாஸ்கராயர் சொல்ல போறார். அவர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இதுல எதுவும் இது மறைவுங்கிறது கிடையாது. ஆனா கிளியரா சொல்லியிருக்கார். ஆனா அது எப்படி தெரிஞ்சுக்கணும், குருமுகமாக எப்படி நாம அறியணும் என்கிறதையும் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான மகாமாயா எனக்கூடியதான ஸ்வரூபத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு மகாசத்வா மகாசக்தி மகாரதி இதுக்கு மகாசக்தி குண்டலினின்னு ஒரு நாமம் வந்தது. அதோட இது ரிப்பீட்டேஷன் ஆகப்படாதுங்கிறதுக்காக அங்கே மகாசக்தி இங்க மகாசக்தி அப்படின்னு மகாசக்தி மகாரதி மகாபோக மகேஸ்வரியா அமிதமான ஐஸ்வர்யத்தை கொடுப்பாடா அம்பாள். அம்பாளுடைய மந்திரத்தை நீங்க ஜபிச்சாள்னா, அம்பாளுடைய நாமாக்களை சொன்னேன்னா
இவ்வளவும் தெரியாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். மகேஸ்வரியா, மகாவீரியா, மகாபலா. இந்த மகாபலாங்கிறதுக்கு ஒரு விசேஷமான நாம. இங்க பலம்னு சொன்னா காக்காவுக்கும் பலம்னு சம்ஸ்கிருதத்துல. பலம்னு ஒரு அரக்கனுக்கு ஒரு பேர். அவன் தான் வலாரியுது. வபயோர் அபேத. வங்கதேசம், அது பங்கதேசம் ஆயிடுச்சு. அதான் பெங்கால் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. வபயோர் அபேத. ஆனா அது பாணினி சாங்ஷன் கிடையாது. ரலையோர் அபேதா இருக்கு. ராலா ரெண்டுக்கும் ஒரே சம்யம். அது பாணினி சொல்லிருக்க. ஆனா இந்திர வியாக்கரணத்துல வபயோர் அபேதான்னு சொல்லிருக்க. அதை வச்சுதான் அங்க வங்க கலிங்க இங்க எல்லாம் சொல்லும் பொழுது வங்கான்னு சொல்லும் பொழுது பங்கான்னு சொல்லி பெங்கால்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்டதான அந்த காக்காவுக்கும் பேருந்த இந்த காக்காவை பற்றி விசேஷமாக புஷுண்டோபாக்கியானம்னு ஒண்ணு சொல்லியிருக்க வாசிஷ்டத்துல. அந்த புஷுண்ட காக்காவானவர் 21 யுகங்கள் இருந்தாராம். அத்தனை யுகங்களும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அம்பாளுடைய ஒரு கணங்களா இருக்கக்கூடியதான பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, சாமுண்டி அப்படிங்கிறதுல இந்த பிராமிங்கிற ஒரு அம்மாவை மட்டும் தியானம் பண்ணி அவர்கள்னால சொன்னார். அப்ப அம்பாளை தியானம் பண்ண எவ்வளவு பலம் வரும்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அப்படி வாழ்ந்து அமிதமான ஒரு சக்தியை அடைஞ்சதாகவும் அவரை வசிஷ்டர் போய் பார்த்தார், வியாசர் போய் பார்த்தார். ஏன்னா இத்தனை நாள் வாழ்ந்ததுல எத்தனையோ ரகசியங்கள் அவர் அறிந்திருந்தாலும் யோக வாசிஷ்ட கிரந்தத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்க. அப்படி மகாபலான்னு சொல்றோம். அதற்கு பிறகு மேல 222வது நாமா பர்யந்தம் அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு 40 நாமாக்களுக்கு பரிபாஷா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம். ஏன்னா எந்தெந்த நாமாக்கள் எதுல இருந்து எங்கிருந்து வரணும், எது வரைக்கும் வரணும் அப்படி. இது சஹஸ்ரநாமத்துல நாமாக்கள் எந்த அக்ஷரத்துல ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு நாமாவுக்கும் எத்தனை அக்ஷரம், இதுக்கு என்ன அர்த்தம், இவைகள் எல்லாமே நம்ம முன்னால கோடிஃபை பண்ணிட்டோம். ஆகவே ஒவ்வொரு யுகத்திலையும் மாறாது, அப்படியே இருந்துட்டு. அதே போலதான் துர்கா சப்தத்தையும் ஏன் அது அப்பப்பா படிக்கிறேன்னு சொன்னேன்னா, கல்பத்துல எப்படி வேதங்கள் மாறுவதில்லையோ அதே போல மாறுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்க. அதான் ரொம்ப அனாதிகாரமா வந்துட்டு இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான சஹஸ்ரநாமத்தினுடைய ஒரு ஸ்வரூபத்தை விசேஷத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பிறக்கூடிய நாமக்கள் மகா புத்திர், மகா சித்தி, மகா யோகேஸ்வரேஸ்வரி. அம்பாளுடைய நாமக்கள்ல மகா சித்தி, மகா புத்தி, மகா சித்தி, உயர்ந்ததான ஒரு புத்தின்னு சொல்ற. இந்த மகா புத்திங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மகதீசா புத்தி, மகா புத்தி. நமக்கு ஒரு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, இந்த அறிவு கடன் வாங்கிட்டு வந்ததான அறிவு, ஒரிஜினல் அறிவு கிடையாது. யாசித்த மண்டன நியாயம்னு சொல்றோம் வேதாந்தத்துல. நதத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமஸ்மி ததேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வவிதம் விபாதி. அங்க சூரியன் பிரகாசிக்கல, அங்க சந்திரன் ஒழிக்கல, மின்னல் ஒழிக்கல. ஏன்? பெரியதான ஒரு தீபம் இருந்தா சின்ன தீபம் ஒழிக்கிறதா? கரண்ட் இல்ல, மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிருக்கு. கரண்ட் வந்துருக்கு, என்ன பண்ற? முதல் காலையில ஒரு இடத்துல ஊதி விடுறது. அது இன்வாலண்டரி எல்லாரும் பண்றான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுமே, ஏன்டா இவன் ஊதிதான் மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு, கொஞ்சம் மதுபட்டிக்காக திண்டாடுறான். லோகத்துல நம்ம பார்த்தா ஏன் இந்த பெரிய தீபம் வந்துதான் சின்ன தீபம் பிரகாசிக்கிறது இல்லை. ஆகையால் இந்த பெரிய தீபம் ஒண்ணு இருக்க, அந்த தீபம் வரும்பொழுது சூரியனோ சந்திரனோ மின்னல்களோ நட்சத்திரங்களோ எதுவுமே பிரகாசிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அல்லது இவைகள் எல்லாம் அதை பிரகாசிக்காது. இந்த சூரியாதிகள்லாம் பொருளை பிரகாசிக்குமே தவிர தன்னை விளக்கக்கூடியதான விளக்கே ஒழிக்காது. இந்த சூரியனையே விளக்கக்கூடியது ஒரு பிரகாசம் இருக்கு, அதை இந்த சூரியன் ஒழிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்க. அதோட மட்டுமல்ல, அந்த சூரியன் ஒழிக்கிறது என்ன? அந்த சைத்தன்யத்தினுடைய பிரகாசம் தான்.
அந்த பிரகாசமான இருக்கிற எந்த ஒரு சைத்தன்யம் இருக்க அதனுடைய ஒளி சூரியன் இடத்துல படுறது, அதனால சூரியன் பிரகாசிக்கிற. குழந்தை என்ன பண்ணா, கண்ணாடியை கையில வச்சிருந்து வெளியில சூரிய கிரணங்கள்ல வைக்கும். அதனுடைய லைட் ரூமுக்குள்ள விழும். ஏதோ பெருசா கண்டுபிடிச்சா போல அது சொல்லிட்டு இருக்கும். இப்ப விவகாரம் என்ன, அந்த சூரிய கிரணங்கள் கண்ணாடியில பட்டு அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள செவத்துல விழறதோ அதே மாதிரி தான் அந்த மகா பிரகாசம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மகா பிரகாசமானது சூரியாதிகள்ல விழுந்து அது தெரியுது. இதைத்தான் நகத் பாசயத்தே சூரியோ நகசாங்கோ ந பாவகா அப்படின்னு சொல்ற. அந்த சூரியனும் செஞ்சனும் அவரை பிரகாசிக்கிறது இல்லை. அப்படி அவ பிரகாசிக்கிறதுன்னா தத்தேஜோ வித்தி மாமகம் யதாதித்ய கதம் தேஜா அப்படின்னு எச்சந்தமது எதாக்கனவும் தத்தேஜோ வித்தி மாமகம். சூரியன் இடத்துலயோ சந்திரன் இடத்துலயோ மின்னல் இடத்துலயோ நெருப்பு இடத்துலயோ அவள்லாம் ஒழிக்கிறான்னு என்னுடைய ஒளிய வாங்கிட்டு தான் அவ ஒழிக்கிறான். ஒரிஜினல் தேஜஸ் எங்க இருக்க, அந்த பரமாத்மா இடத்துல. அந்த பரமாத்மாவுடைய தேஜஸ் நமக்கு கொஞ்சம் சின்னதா புத்தி கொடுத்திருக்க. இந்த புத்தியில அதை ஒழிச்சதுமே இந்த புத்தி என்ன பண்றது, நான் அதை அறிவேன் இதை அறிவேன். நமக்கு ஒரு கர்வம், நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன், வேதங்களை நோட்டம் பண்ணிருக்கேன், சாஸ்திரங்களை வாசிச்சிருக்கேன், தர்மசாஸ்திரம் வாசிச்சிருக்கேன், அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன், எல்லாம் பண்ண தெரியும். என்ன கர்வம்? உங்களுக்கு என்ன வாசிச்சாலும் நீங்க வாசிச்சதெல்லாம் அந்த தத்துவம் போட்ட பிச்சு, அது ஞாபகம். யாரும் கர்வத்தை அடையறதுக்கு இடம் இல்லை. 3 தடவை 100 வருஷம் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தார் பரத்வாஜ மகர்ஷி. அந்த பரத்வாஜர் என்ன பண்ணினார், இருக்கிற காசெல்லாம் எல்லாருக்கும் அன்னமா ஆக்கி போட்டுருக்கோன்ட்டார். அதுக்காக பரத்வாஜம்னு பரத்து அதிகமான வாஜம் அன்னம் இதை கொடுத்தவர். இப்படி இந்த பரத்வாஜ மகர்ஷி எல்லோருக்கும் இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாரும் பணி போட்டுருக்கு, யாருக்கும் மிச்சம் வைக்க வேண்டாம். நான் இருக்கிற காலத்திலேயே எல்லாரும் கொடுத்துடணும். அன்னதானம் அவ்வளவு கொடுத்து அவருக்கு பரத்வாஜர்னு பேர் வந்தது. 100 வருஷம் ஆச்சவருக்கு மரண சந்தர்ப்பம் வரப்போறது. பகவான் நிஜத்தை என்ன பண்ணினேன்னு 100 வருஷம் வேதத்தான் கத்துட்டாரு, வேற ஒண்ணும் பண்ணல. இதோ இப்ப நல்ல காரம் புண்ணியம் பண்ணீங்கன்னு கேட்டா என்ன வேணும்னு கேட்டா 100 வருஷம் ஆயிட்டு இன்னும் வேத முடியல, இன்னொரு 100 வருஷம் கொடுங்க. சரி கொடுத்தார். அந்த 100 வருஷம் வேதத்தை படிச்சார். மறுபடியும் 3ஆவதா வந்தார். என்ன இன்னும் 100 வருஷம் கொடுந்தார், கொடுத்தாச்சு. கடைசியா 300 வருஷம் ஆயிடுது. அதுக்கு அப்புறம் கேட்டார் என்ன வேணும்னா, இன்னொரு 100 வருஷம் வேணும், வேத முடியலன்னு. அவர் பார்த்தார், எதிர்க்க மலையை காமிச்சார். அந்த மலை அளவுக்கு இருக்கப்பா நீ படிக்க வேண்டியது, வேதங்கள் அவ்வளவுக்கு நீ படிச்சது என்ன கையளவுக்குன்னு புடிச்சு காமிச்சார். எந்த ஜன்மம் அது முடியாது, வெறுமன வேதத்தை முடிச்சு முடியாத காரியம். அதை படிச்ச வரைக்கும் அதை புரிஞ்சுட்டு அதனுடைய தத்துவத்தை அனுஷ்டானம் பண்ண பாருன்னு 4ஆவது தரம் கொடுத்தாராம். அப்படி கதை போறது. அப்படி ஏன் சொல்ல வந்தேன்னா, நமக்கு இருக்கக்கூடியதான அறிவு கொஞ்சம் தான். ஆனா இந்த அறிவே எதனால ஒழிக்கிறது, அந்த பரமாத்மாவுடைய ஒளி அதனால விழுந்து வர்றது. இந்த அறிவுகளுக்கெல்லாம் மூலமான அறிவு இருக்கே அவருக்கு ஹிரண்யகர் தர்மது. எல்லா அறிவும் சேர்ந்து அதுக்கும் தத்துவமா இருக்கிறது மகத் தத்துவம். இத மேல போய் இன்னைக்கு கிளாஸ்லயே வரப்போறது. இப்படி அந்த சமஷ்டியா இருக்கக்கூடியதான எல்லா மனசும் பிராணமும் இருக்கு பட்சல இதுக்கு ஹிரண்யகர்பர்னு சொல்ல போறேன். அந்த ஹிரண்யகர்பருக்கும் புத்தியை கொடுத்தது எங்க அப்பா. ஆகையால் மகாபுத்தி மகதீச்சா புத்திஷ்ட மகாபுத்தி. ஏன்னா அந்த புத்தியில மகத்துவம் என்னன்னா, யஸ்யா புத்தோ உற்பன்னாயாம் ஞாதாயாம் நாவசிஷ்யதே சா மகதி. எதை அறிந்த பிறகு வேற ஒன்னும் அறிய வேண்டியது மிச்சம் இல்லையோ அதுக்கு மகாபுத்தி. நம்ம ஏதாவது ஒண்ணு வாசிச்சா இன்னும் வாசிக்கணும்னு ஜாஸ்தம். சட்டம் வாசிச்சா வியாக்கரணம் தெரியலைங்கிற, வியாக்கரணம் வாசிச்சா மீமாம்சம் தெரியலைங்கிற, மீமாம்சம் வாசிச்சா வேதாந்தம் புரியலைங்கிற, ஒரு சாட்டை வாசிச்சா இன்னொரு சாட்டை தெரியல. எவ்வளவு வாசிக்கிறதுன்னு. ஆனா என்ன, இங்க ஒரு தத்துவம் இருக்கு. எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதுதான் ஞானம் சவிஜானம் தேகம் சவிஜானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதா யஜ்ஞாத்வா ந புனர்மோகம்
ஏவம் அஸ்யதி பாண்டவா அப்படிங்கிறார் 7வது அத்தியாயத்துல பகவத்கீதையில. ஞானம் தேகம் சவிஞானம், வெறும் ஞானம் மட்டும் இல்ல, அந்த ஞானமானது அது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு ஆத்மானுபவத்துக்கு வரக்கூடியதான ஞானத்தை கொடுக்கிற. இங்க எப்படிப்பட்டதான புத்தி வருது, ஏதோ தியரிட்டிக்கலா இது அப்படி இருக்கு சார், இது எப்படி இருக்கு அது மட்டும் கிடையாது. இது பியூர் நாலேஜ் இல்ல, அப்ளைடு நாலேஜ். இந்த சயின்ஸ் என்ன, அப்ளைடு சயின்ஸ். இந்த விவகாரம் எப்படி வருது நமக்கு, வெறும் ஞானம் இல்ல, ஞானம் தேகம் சஞ்ஞானம். அது எப்படி இதம்பட்சாம் யசேஷதா, முழுமையாக சொல்றேன். யஜ்ஞாத்வா, எதை அறிந்து கொண்டு, நபுனர்மோகம் ஏவம் யாசியது. இப்ப திண்டாடுறையே, அது தெரியலையே, இது தெரியலையே, அது வரலையே, இது வரலையே. இப்ப எல்லாத்த விட நகமா பயம் யாருக்கு, வித்வானுக்கு. என்ன சபையில போய் ஆரம்பிச்ச வாக்கியார்த்தத்தை எல்லாம் கரெக்டா கோர்வையா ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு இடத்துல நின்று வச்சுன்னா நம்ம இத்தனை நாள் பண்ணின எல்லா முயற்சியும் வேஸ்ட். அதோட மட்டும் யாராவது ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி எந்த நுணுக்கில் இருக்குன்னு சொல்ல தெரியணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அதுக்காகத்தான் சதத்துன்னு வைக்கிறது, அதுக்காகத்தான் வாக்கியார்த்தம்னு சொல்றது. இந்த வாக்கியார்த்தம் சொல்ல சொல்லத்தான் இந்த மனுஷனுக்கு எங்க எந்த விஷயம் இருக்குன்னு டக்குன்னு புரியும். அது ஒரு தனி ட்ரைனிங். அதுக்கெல்லாம் சுங்கேரியில கணபதி வாக்கியார்த்தத்துக்கு வந்து பார்க்கணும். என்னத்தான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு கேள்வி போடுவார், அவ்வளவுதான். அது நின்று போச்சுன்னா இங்க அப்பா அவனுடைய முகத்தை பார்க்கணுமே நீ ஓடாதுன்னு என்ன அது அப்படி. அது ஒரு ஆனந்தம். ஏன் சொல்ல வந்து என்ன அப்படி மிச்சம் ஒன்னும் இருக்காது. எனக்கு இது தெரியலேன்னு இல்லை, எல்லாமும் அறியக்கூடியதான சர்வஜனான ஒரு ஸ்வரூபம் உங்களுக்கு தெரியும். ஆகையால் அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால வரத்தினால அம்பாளுக்கு மகா புத்தி அப்படின்னு இதுதான் ஸ்ருதி சொல்றது. எஸ்மின் விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி சௌனகோ ஹவை மகாசால அங்கிரதம் விதிவதுபதங்க மண்டபோபரத்துல சொல்றாரு. சௌனகர்னு ஒருத்தர், நாயனுடைய பையன்னு சொல்லாதீங்க, சுலகசியாபத்தியம் சௌனகா அப்படி இல்ல. அது சௌனம்னா ஆத்ம ஜானம், அபரோட்ச ஜானம்னு பேரு. அபரோட்ச ஜானம் உடையவர் சௌனகர். இத ஸ்ரீமத் பாகவத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது 2வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல இந்த சௌனக பதத்துக்கு ஸ்ரீதர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அதாவது சுனகசியாபத்தம் சொல்லாதீங்க, சௌனம் ஆத்ம ஜானம் ததஸ்ய அஸ்தி சௌனகா அப்படின்னு இருக்க. நம்ம முன்னோர்களுடைய பெயரை பார்க்கணும். அவர் சத்தியகாமர்னு ஒருத்தர் பேர், உபகோசலர்னு ஒரு பேரு. என்ன அழகான பேரு. அவளுடைய அந்த வாழ்க்கையில அவ அச்சீவ் பண்ணதை அப்படியே நமக்கு சொல்ற. ஒரு நாளைக்கு 100 பொய் சொல்றான். இன்னைக்கு அவர் ஒரு பொய்யே ஜென்மா முழுக்க சொல்லாம இருந்தார். நினைச்சு பார்க்க முடியும், இதெல்லாம் இப்படி இருக்கலாம்னு நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த ஹையர் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் எப்படி மனுஷன் வாழணும்னு நினைச்சா அது சக்திடானா இல்லைங்கிறது அது அப்புறம். ஆனா விவகாரம் என்ன, அந்த எண்ணங்கள் இருந்தது. இன்னைக்கு நமக்கு அந்த எண்ணமும் இல்லாம போச்ச. ஒன்னே ஒண்ணுதான் இன்னைக்கு நமக்கு எண்ணம். என்ன, அமெரிக்காக்காரன் எப்படி பண்றானோ அப்படி நம்ம பண்ணணும். நம்ம நாட்டுல எப்படி இருந்தோ, நம்ம வஸ்திரம் என்ன, நம்ம வேஷம் என்ன, நம்ம பூஷணங்கள் என்ன, நம்ம வாழ்க்கை நெறி என்ன, நம்ம எப்படி இருந்தோம் நம்ம பார்க்க வேண்டாமா? அவன் இதை வாசிக்கிறான், அவன் இப்படி அவன் குடிஞ்சு வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் இதே போல இருக்கான். இன்னொரு 100 வருஷம் அப்புறம் அவன் நம்ம மாதிரி ஆயிடும். அப்ப நாம குழந்தைங்க அங்கே பாடப்படுவோம். இப்படிதான் கதானு கதிகோ லோகா நகஸ்தி தப்ப சிந்தகா. ஒருத்தர் போன மகா லோபி அவர் என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு அமாவாசை கிரகணம், ஸ்நானம் பண்ணார். அதுக்காக சமுத்திரத்துக்கு போனார். கையில ஒரு செம்பு இருக்கு. இந்த செம்பு யாராவது திருடிட்டு போயிடுவானோன்னு அவருக்கு பயம். ஆனா என்ன பண்ணினார், சமுத்திர கரையில கொஞ்சம் பள்ளத்தை நோண்டி அந்த செம்பை வச்சார். வெறும் வச்சு நமக்கு தெரியணும் எங்க செம்பை வச்சோன்னு. அது அப்படி பண்ணி ஒரு சிவலிங்கமா பண்ணினார். பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே போய் ஸ்நானம் பண்ண தொடங்கிட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு. இவர் பண்றது பண்ணிட்டே இருக்கிறத பார்க்கறதா அங்க ஒரு பெரிய பஸ் வந்தது.
அந்த பஸ்ல இருந்து எல்லோரும் இறங்கினா ஒரு 40-50 பேர் எல்லாம் திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுட்டு நேரம் வந்திருக்கா. எல்லாம் ஆந்திரா ஆணு பெண்ணு எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டு இருக்கா. அவ பார்த்தாலும் ஓஹோ இப்படித்தான் பண்ணணும் போல இருக்கு, இந்தூர் வழக்கம் நினைச்சுட்டு என்ன பண்ணினா இந்த லிங்கத்துக்கு இந்த பக்கம் ஒரு 50 லிங்கம், அந்த பக்கம் ஒரு 50 லிங்கம். அவன் என்ன நினைச்சா இந்த ஊர்ல சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னா இப்படித்தான் பண்ணணும்னு நினைச்சுன்னு பண்ணிட்டா. இவன் என்னடா பண்ணினா நான் உள்ள போய் ஸ்நானம் பண்ணிட்டா அப்படியே வெளியிடறதோ வந்தா நான் ஒரு லிங்கத்தை தான் வச்சேன், இந்த கோடி லிங்கம் வந்தாச்சு தெரியல. என்னடா எந்த லிங்கத்தை உடைக்கிறது இப்ப டவுட். எனக்கு கதான கத்தித்தோ லோக நகிஞ்சு தத்துவ சிந்தக என்ன ஆச்சுனர், இதனால லோக மாத்திரேனா என்னுடைய பாத்திரம் காமிய பாத்திரம் நஷ்டம் போயிடுறதே. நான் என்ன பண்றது? அது மாதிரி லோகத்தை நான் அர்த்தமே தெரியாம இன்னொருத்தர ஃபாலோ பண்றோமே தவிர நம்ம பண்றது எவ்வளவு வசதின்னு தெரியல பார்த்தேடா. அதனால அந்த புத்தி இருக்க எல்லாத்த விட வசதி. எதை அறிந்தால் எல்லாத்தையும் அறிய முடியுமோ அதை சொல்லுங்கன்னு அங்கிரசரை கேட்டவர். சௌனகோயே மகாகால விதிவத அங்கிரசம் உபசன்ன பப்ரச்சா நமஸ்காரம் பண்ணி அதிகி ஓ பகவா அதிகி ஓ பகவான்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து கேட்டுண்டார். அப்ப கேட்கும் பொழுது எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ அதை சொல்லுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்றார் அவர் வேதித்யே வேதித்தவ்ய இதிஹாஸ்மய பிரம்மவிதோ வதந்தி. பராவித்யா அபராவித்யான்னு 2 இருக்கப்பா. அதுல பராவித்யாங்கிறது சுத்த பிரம்மஜானம் வேதாந்தத்துல சொல்லக்கூடியது. அபராவித்யாங்கிறது ருக்வேதாதி வித்யைகள் கர்மகாண்டம் உபாசனா காண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உபாசனா காண்டத்துல இங்க மகாபுத்திங்கிறது. அதனாலதான் யஸ்மின் விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இது ஸ்ருதே. ஆனா எதை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டதாக ஆகுமோன்னு சொல்றாரு. ஆனா அது நகமான கேட்கல. சதயதி மகான் பிரகாச யஸ்மின் திருஷ்டே நதிருஷ்யதே கிமதிங்கிற ஒருத்தர் வரிவஸ்தியா ரகசியம்ங்கிற கிரந்தத்துல முதல் ஸ்லோகம் சதயதி மகான் பிரகாச. அந்த மகா பிரகாசமானது ஜெயிக்கிறது சாஸ்திரமா இருக்கு. என்ன எஸ்மின் திருஷ்டே அந்த பிரகாசத்தை காணப்பட்ட பிறகு நதிருஷ்டியே கிளதி ஒன்னும் அறியப்படலையே. ஆனா நீங்க என்ன சொல்ற, எதை அறிந்தால் எல்லாம் அறியப்படும்னு சொல்ற. ஆனா என்னுடைய அனுபவம் அதை பார்த்த பிறகு சட்டில் லேகாபமதி சக்கரோபதிகம் சிதா அப்படின்னு மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் பரியந்தம் ஒரு மின்னல் மாதிரி தோணிட்டு அது தோணின பிறகு இப்ப உலகத்துல எதுவுமே அதுல நாட்டமே இல்லையே. அது தெரியும் இது தெரியும் அது பண்ணணும் இது பண்ணணும் ஒண்ணுமே தெரியலையே. நமக்கு எதுலையும் பிடிப்பே இல்லாம போயிடுது. அப்படிப்பட்டதானா சொல்லியிருந்திருக்கு. நீங்க எல்லாம் அறியப்படும்னு சொல்றதே புரியலையேன்னு கேட்டுட்டார். கதையதே மகான் பிரகாச யஸ்மின் திருஷ்டே நதிருஷ்யதே கிமபி கதையில தஸ்மின் ஞாத்தே சர்வம் விஜாதமுச்சதே வேதே. அது அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதா. அதுவும் எதிர்கால உபநிடத்து சொல்றத ஒரு உபநிடத்து சொன்னா பரவாயில்ல. இதம் சர்வம் இதயம் ஆத்மா ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியா நிறுத்தவிய ஆத்மனிவார் அரே திருஷ்டே ஸ்ருதே மதே விஜாதே. அதுதான் நிதித்தியாசனம்னு விஜயானம் ஞானம்னு அர்த்தம். ஏன்னா முதல்ல நிதித்தியாசிதவியா சொல்லி ஸ்ருதே மதே விஜாதேங்கிறது. நிதித்தியாசமும் விஜயானமும் ஒண்ணுதான். விஜாதே சர்வம் இதம் விஜாதம் பவதி அப்படின்னு சொல்றத என்ன உபனிஷத்து சொல்றது அப்படின்னு கேட்டுண்ட. அது என்ன, எதை அறிந்தால் மற்றவைகள்லாம் அறிந்தா போல கணக்கே இல்லையோ அவைகள் இருக்கிறதா தோணலையோ. தங்கம் வாங்கும் பொழுது இது காதுக்கு தோடு வாங்கினேன், கழுத்துக்கு செங்கிலி வாங்கினேன், கைக்கு மோதிரம் வாங்கினேன், வலை வாங்கினேன், எல்லாம் வாங்கினேன். ஒவ்வொன்றும் வாங்குறப்ப என்ன பண்றான்னு தெரியுமா, அது மேக்கிங் சார்ஜ் போடுறான், அது போடுறான், இது போடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பண்ண வீடு வாங்கணும்னு தீர்மானம் பண்ணி ஒரு பிளாட். இப்பதான் வீடுன்னு அவ்வளவுதான். பிளாட் வாங்கினா பிளாட் ஆயிடுது. அப்படித்தான் இருக்கு வேலை. விவகாரம் என்னாச்சுன்னா அது வாங்கறதுக்காக ஆத்துல இருக்கிற தங்கத்தை எல்லாம் கொண்டு போய் போட்டேன். போடும் பொழுது என்னாச்சுன்னா எல்லாத்தையும் ஒரு தட்டல போட்டான். அவ்வளவுதான். என்ன சார் இதுக்கு இவ்வளவு கூலி, இதுக்கு 5%, இது 16%, 91 KD என்னமோ சொன்னிட எனக்கு தெரியல. இப்படின்னு ஏதோ சொன்னிட எல்லாம். இப்ப என்ன நீங்க விற்கிறப்ப எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் தங்கம் தான். நீங்க வாங்குறப்பதான் அதே மாதிரி தான்
உலகத்துல நான் எனக்கூடியதான பற்றுதல், எனது எனக்கூடியதான பற்றுதல் இருக்கப்ப ஒரு அறிவு. இந்த நான் எனது எனக்கூடியதான பற்றுதல் போன பிறகு எல்லாமும் ஒண்ணுதான். சமலோஷ்டாத்ம காஞ்சனா. அறிந்தவனுக்கு கூழாங்கல்லும் சாதாரண கல்லும் தங்கமும் ஒரே மாதிரி தான். அப்படி அவன் ட்ரீட் பண்றான், நாமும் அப்படிதான் ட்ரீட் பண்றோம். என்ன கூழாங்கல்ல எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான், தங்கம் தான் விவகாரம் இல்லை. இவனுக்கு எல்லாமே வேணும். என்ன பண்றது? அஸ்மாசனே மிருத்திகாதனே. இது சிமெண்ட் சிஸ்டம் கேட்கல, அவ்வளவுதானே தவிர எல்லாத்தையும் கேட்க நமக்கு என்ன வேணும் வேணுங்கிற அபிப்பிராயம் தான் நமக்கு இருக்க. ஆனா எதை அறிந்தால் வேற எந்த அறிவும் உபயோகம் இல்லைன்னு சொல்றோமோ அப்படிப்பட்டதான அறிவு, அப்படி பரிபூர்ணமான ஒரு அறிவை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாள். ஆகையால் மகாசித்தி மகதி புத்தி யத்யாஸ்தகாதா, யாரிடத்திலிருந்து மகத்தான ஒரு புத்தியானதோ அப்படிப்பட்டதான புத்திக்கு மகாபுத்தின்னு பேரு. இதுவா ஏவமேவ துவேதா மகாசித்தி பதம் யாக்கேயம். இதே போலயே மகாபுத்தின்னு சொன்ன அடுத்ததான மகாசித்திக்கும் எல்லா சித்தி ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கான்னு ஒரு அர்த்தம். எல்லா சித்திகளும் அம்பாளனால கிடைக்கும்னு அர்த்தம். துவேதா யாக்கேயம் சித்தயஸ்தா. இந்த சித்திகள்னா என்னது? இந்த சித்து வேலைகள்னு சொல்றான் சித்திங்கிற பதத்துக்கு. நியாயமா இந்த சித்தியானது நமக்கு வேண்டாம். இந்த சித்திகள்லாம் இது நம்மளுடைய டைரக்ஷனை மாத்திவிடும். அதனால இந்த சித்தியானது கூடாதுன்னு சொல்றான். அதனால மகா சித்திங்கிறது சித்திகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். ஆனா வரக்கூடியதான அந்த சித்திகளை நாம் அதை உபயோகப்பட வேண்டியதில்லை. இருக்கட்டும், உங்கள்கிட்ட ரூபாய் இருக்கட்டுமே, நிறைய இருக்கட்டும், கோடி கோடியா ரூபாய் இருக்கட்டும், அதான் என்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு கர்வம் வேணுமா? நல்ல காரியத்தை உபயோகப்படுத்துறது மீது அது பாட்டுக்கு இருக்கட்டுமே. அதே மாதிரிதான் நம்ம ஜபம் பண்ண அம்பாளுடைய நாமாவை சொல்ல மனுஷாளுக்கு அபரிமிதமான ஒரு சக்தி வரும். சக்தியோட சேர்ந்து சித்திகள் வரும். ஆனா அந்த சித்திகள் நமக்கே தெரியாத நம்மகிட்ட இருக்கு. அப்படி பத்திரமா இருக்கும், அப்படி கொடுத்திருக்க. ஆகையால் அது சித்தித்வா சித்தயஸ்த அனிமாத்யா பிரசித்தா. இந்த சித்திகள் என்ன? அனிமாதிகள். இந்த அனிமாதி சித்திகள் நம்ம சாதாரணமாக இதை நம்ம பார்க்கறது அஷ்டமகா சித்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அஷ்ட சித்திகள் என்ன? அனிமா மகிமா தெய்வ கனிமா லகிமா சதா பிராப்தி பிராகாமிய மீசித்வம் வசித்வம் அஷ்ட சித்தயா அப்படின்னு 8 சித்திகளை சொல்லியிருக்க. இதுல அனிமான்னு என்ன அர்த்தம்? நீங்க எங்க இருக்கா இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே ஆட்டம் மாதிரி ஆயிடும். இந்த சரீரம் எல்லாம் மேல ஆட்டம், சின்ன சின்னதான ஆட்டம்ஸ் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்துதான் இப்படி பெருசா ஆயிருக்கு. இந்த சித்தியில என்ன ஆகும்? இந்த சரீரம் எல்லாம் ஆட்டமா டிஸ்டர்ப் ஆயிடும். போயிட்டு சார் சரீரம் கவலையப்படாது, மறுபடியும் உங்களை ஒட்டிக்கும். அந்த சித்தி ஆனது என்ன ஆகுது? உங்களுடைய சரீரமோ எலும்புகளோ எல்லாமே ஆட்டமா ஆகாசத்துல பறந்து போயிடும். அதனால என்ன ஆச்சுன்னா நீங்க இன்னொருத்தருக்கு தெரிய மாட்டேன். எங்க இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது யாரும். இது ஒரு சித்தி. மகான்கள்னா இப்படிப்பட்டதான சித்திகள்லாம் அனுபவிச்சிருக்கா. அதே மாதிரி அடுத்தது என்ன? மகிமா. இந்த மகிமாங்கிற ஒரு சித்தி இருக்கு பார்த்தா, இது என்னன்னா ரொம்ப குண்டாயிடுவள். எவ்வளவு இருக்கோ அதோட 10 மடங்கு ஆயிடுவள். அது ஒரு சித்தி. எதற்காக? யாரும் உங்களா அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து அப்படி ஒரு சித்தி. அதே போலயே லகிமா, இளம் பஞ்சம் மாதிரி லைட்டா ஆயிடுவள். இப்பதான் 1 கிலோ குறையறதுக்காக அவன் ஜிம்முக்கு போய் என்ன கஷ்டப்படுறது தெரியுமோ. அது மாதிரி ஏறி விடுறது சார். எதை சாப்பிட்டாலும் என்ன பண்ணமோ தெரியல, அவன் பாடு ஏறிட்டு லைட்டா குறையங்கிற டாக்டர். அது என்ன ஒரு மாம்சத்தை கட் பண்ணியா போடணும், அப்பதான் குறையும் போல இருக்கு. அவ்வளவு சீக்கிரமா குறையிறது இல்ல. ஆனா குறையன்னு சொல்றான். அது முதல்ல வந்து இருக்கணும். என்னமோ சாப்பிட்டா விவகாரம் ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு. குறையன்னா குறைக்க மாட்டேங்கிறான், நடங்கிறான், காலமருந்து ஓடுறான். இது முதல்லயே புத்தி இருந்ததுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா என்னமோ தெரியல விவகாரம். இப்படிப்பட்டதான ஒரு இது இருக்க, அது இல்லாம தன்னை லைட்டா ஆக்கி கொள்றதுக்கு லட்சியமானது. அதே போலயே தன்னை ரொம்ப வெயிட்டா ஆக்கி கொண்ட யாரையும் உங்களை அசைக்க முடியாம பண்ணக்கூடியதான ஒரு சித்திக்கு கரிமானது. கரிமான குரு வெயிட்.
18 நாள் பாரத யுத்தம் நடந்தது. 99 பேர்களை கொண்டுட்டான் பீமசேனன் ஒருவனே. விவகாரம் என்ன, 100 பேர்ல 99 பேரை ஒரு பீமசேனன் தான் கொண்டான். மீதி பேர் எல்லாம் சண்டை போட்ட அவ்வளவுதான். எல்லாரையும் கொண்டது பீமசேனன் தான். அவ்வளவு கட்சா அவனுக்கு. இந்த குரோதம்னு பகவத்கீதை காமயேட்ட குரோதயேட்ட ரஜோகுண சமுத்தவா மகாசனோ மகாபாத்மா வித்யேன மிக வைதினம் அப்படின்னு குரோதத்துக்கு திருஷ்டாந்தம் மகாபாரதத்தில் பீமன். அவ்வளவு கோபம், அடிச்சு அடிச்சே போனான் ஒவ்வொருத்தரையும். அப்படி அந்த பீமன் கடைசியில துரியோதனனை கொல்லணும்னு ஆரம்பிச்சு முயற்சி பண்ணா துரியோதனும் காலம். 18வது நாள் காலமே துரியோதனும் காலம். எல்லா தம்பிகளும் போயாச்சு. என்னடா ஆச்சுன்னு ஊரெல்லாம் பாக்கடா, எங்க பார்த்தாலும் துரியோதனை காணும், அவனை கொண்டா அவனு பார்த்துட்டு இருக்காங்களா, இடமே இல்லை, எங்க போறதுன்னு ஒரு நதிக்குள்ள போய் உள்ள போய் கொஞ்சம் பிராணாயம் பண்ணிவிட்டு இந்த மகிமாங்கிற ஒரு சித்தியோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இந்த பிராணாயாமம் பண்ணினதுனால மேலெல்லாம் ஐஸ் ஆயிடுது. நதி முழுக்க பிரவாகம் இல்லாம ஐஸ் ஆயிடுது. யாருக்கும் தெரியல. எல்லாரும் எங்க இருக்கு தேவா தேவா, அவனை கொண்டாத்தானே, அவனையும் கொண்டு முடிச்சாத்தானே யுத்தம் பூர்த்தியாரா போல ஆகும். எங்க தெரியினாலும் எங்கேயும் காணல. சுவாமி என்ன ஆச்சுன்னு பகவான் கிருஷ்ண போய் வைக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா யோகத்தை வாங்கோன்னு அந்த நதி இருக்கேன் நடுவு பீமசேன கதையால ஓடாயணும். என்னடா பீமசேனுக்கு ஒரு கர்வம் வருது, என்ன கதையால எதையும் உடச்சி தள்ள வேண்டும். உடச்சு தள்ளுத அடி அடின்னு அடிக்கிறா, ஒன்னும் ஆகலேன்னு ஐஸ் அப்படியே இருக்கு. என்ன சார் இப்படி ஆகவே அடிச்சு பார்த்தா என்னன்னு முடியல. தாயை கட்டியால படிச்சா ஒண்ணும் முடியல. என்ன பண்ணினாரு பகவான் கிருஷ்ணன்? திருப்பி நமஸ்காரம் பண்ணினா முடியலையேன்னு ஒன்னும் பண்ணாதேன்னு கிட்ட போய் சிரிச்சாரு. எல்லா அத்தனை ஜலமும் என்ன ஆயிடுதுன்னு ஐசா போல ஜலம் ஆயிடுது. உள்ள இருந்துட்டு இருக்காரு, ஜபம் பண்ணிட்டு இருக்காராம் விவகாரம். அவ சமாதியில இருந்துட்டு இருக்கான். அடிச்சு எழுப்புதான் சமாதி வைக்க தூங்குறவாளையே எழுப்பப்படாதுங்கிற தர்மசாஸ்திரம் பார்த்தா நீ இரு, நான் போயிட்டு வரைக்கிறது. கருத்தும் அக்கர்த்தம் அன்னிதாவா கருத்தும் சக்தியா எதையும் பண்ண வல்லவரவர். நமக்கு தான் தியானங்கள் ரூல்ஸ் ரெகுலேஷன். அடினாரு, அடிச்சான், எழுந்தான், யுத்தத்துக்கு வாங்கினான். இப்ப யுத்தத்துக்கு வாங்கினா யுத்தத்துக்கு வர ஆரம்பிச்சார். 2 பேரும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, கதா யுத்தம். அந்த சமயத்துக்கு அங்கிருந்து இதுவரைக்கும் நான் யுத்தத்துல கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன பலராமன் வந்து சேர்ந்தார். இந்த பலராமன் கிட்டத்தான் கதா யுத்தம் துரியோதனன் பயிர்ந்தான். துரியோதனுக்கு குரு யாரு? இவெல்லாம் துரோணாச்சாரம் இருக்கட்டும். இந்த நுவான்சஸ் எல்லாம் யாரு? பலராமன் கிட்ட கத்துல. இந்த சங்கீதக்கிட்ட முதல்ல சாதாரண வாத்தியார்கிட்ட கத்துப்பா. கலைகள் என்னன்னா ரொம்ப பேர் இருக்கிறவாழ்கிட்ட போய் கொஞ்ச நாள் சிக்கியம் விடுவா. ஏன்னா அவாட்டிய பேர் வரும். அதே போலதான் நாட்டியத்திலையும் அங்கே பார்த்துட்டு இருக்கோம் விவகாரம் என்னடா. அதே மாதிரியே அவர்கிட்ட கத்துண்ட. அவர் என்ன நேரம் சரியா வந்திருக்க. இப்ப என்ன 2 பேரும் யுத்தம் பண்ணதான் நான் பாக்குறேன். அப்ப சொல்ற துரியோதனும் கதா யுத்தத்துல அவனை அடிச்சுக்க முடியாது. பீமசேனனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு சக்தி கிடையாது துரியோதனனுக்கு, பீமசேனனுக்கு. ஆனால் பீமசேனன் என்ன பிராக்டிஸ் ஒண்ணு இருக்கு. விடாம தினந்தோறும் 4 மணி நேரம் கதா யுத்தம் பண்ணுவானா. யாரோட இவனே ஆட்டிலே இருக்காங்க. ஒட்டியே இருந்தது. என்னடா ஒரு நாளைக்கு நான் இவரை கொல்லணுங்கிறதுல அவ்வளவு பயிற்சி பண்ணாங்க. அதுதான் பலராமன் சொல்ற, மனுஷனுக்கு 2 சக்தி இருக்கு. ஒண்ணு என்ன, அபியாசம்னு ஒண்ணு. 2வது பட்டுத்துவம். இந்த 2மே எது ஜெயிக்கும்? அபியாசம் தான் ஜெயிக்கும். அதனால தினந்தோறும் விடப்படாது. புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்கணும். அது தினந்தோறும் ஜபிக்கணும். ஏதோ காயத்ரி மந்திர ஜபம் ஒரு நாளைக்கு 10,000 பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 10 நாள் இல்ல 100 நாள் ரெஸ்ட் தான் பிரயோஜனப்படாது. தினந்தோறும் ஜபிக்கணும், விடாம பண்ணிட்டு இருக்கணும். அபியாசேத கௌசல்ய வைராக்கியன்னு திருஷ்யத்தை அப்படின்னு பார்த்து இப்படி கன்வெர்ட் பண்றார். யாரு ஜெயிப்பாரு? இப்படி சொன்னா என்ன ஆகும்? இது யாரு? பலராமன் சொன்னார். இப்படி ஒரு விவகாரம் வந்திருக்கு. சரின்னு ஆரம்பிச்சு யுத்தம் நடந்தது. என்னதான் இருந்தாலும் யுத்தம் 3 மணி நேரம் ஆறுது. 2 பேருக்கும் சமானமா இருக்க. என்ன பறந்து யுத்தம் பண்றாளா? அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார் தெரியுமா? அவன் தொடையில பிராணனை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தொடையை கட்டி காமிச்சான். தொடை கட்டலாமா? ஏன்னா
மரணானந்தரம் ஔஷதேக கர்மாவை பண்ணும் பொழுது அங்கே போய்தான் தொடையை தட்டணும். சாதாரணமாக தொடையை தட்டப்படாது. காத்துல குழந்தை எல்லாம் தொடையை தட்டினா அடிப்பா. விவகாரம் இவாளுக்கு தெரியாதுன்னு ஏன்னு சொல்ல மாட்டா. ஏன்னா அந்த தொடையை தட்டுற சத்தம் கேட்டா பிதிருதேவதைகளுக்கு இஷ்டமா, வசுவா போறதான பிதிருதேவளுக்கு இஷ்டமா. அங்கேதான் அது பண்ணுவா. தொடையை தட்டி காமிச்சார் பகவான். என்ன தொடையில அடின்னு அவன் மேல இருந்து கீழே வரும்பொழுது இங்கே கதையினால அடித்தான். தொடையில அடித்து கீழே விழுந்தான் பீமசேனனுக்கு. துரியோதனன் கோபம் வந்துருக்கு. யாருக்கு? பலவானுக்கு. யாரு மேல? கிருஷ்ணன் மேல கோபம் போயிட்டாரு. அதுக்காக தானே நான் பண்ணேன்ட்டாரு. ஏன்னா இந்த இடத்துல 17 நாள் யுத்தத்துக்கு வராம இன்னைக்கு என்ன வேலை உங்களுக்கு? இங்க வந்து நான் என்ன காவோஸ்மி லோகக்ஷயங்கள் பிரவருத்தா சர்வம் சமாகத்து விஹாகதோஸ்மி. இந்த உலகத்தை எல்லாம் இங்க அதிகமாக பாப்புலேஷன் இருக்குங்கிறதுக்காக நான் குறைக்கிறதுக்காக வந்திருக்கேன். மாத்தூர்த்தியும் தெரியல அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னா இப்ப நீங்க நீங்க நடுவில் இது பண்ணக்கூடாதுங்கிற என்ன விவகாரம் முழுக்க அப்படின்னு நான் கால ரூபமா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படி பண்ண. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் கதை எல்லாம் தெரியும். ஏன் சொல்ல வந்தேன்னா இப்படிப்பட்டதான சித்திகள் மகாபாரதத்தையும் அங்கெங்கே புராணங்களையும் காணப்படுறதுன்னு சொன்னேன். கரிமா பிராப்தி. பிராப்தின்னு தாங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையக்கூடியதான ஒரு பிராப்தி. இத மனுன்னு ஒருத்தர் இருந்த சுவாரோச்சிஷ்ட மனு. முதல் மனுக்கு சுவாயம்புவ மனுன்னு பேரு. அவருடைய அடுத்ததாக வந்த மனு சுவாரோச்சிஷ்ட மனுன்னு பேரு. இவர் ஒரு பிராமணர். ரொம்ப அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்த ஒரு சன்னியாசியா வாசத்துக்கு வந்தா வீட்டுக்கு. அவர் விட்ட பண்ணி வச்சு ரொம்ப சந்தோஷமா அவளை பார்த்துட்ட. அவர் போகும்பொழுது என்ன பண்ணார்? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அந்த காலத்துல இது வேணும்னு கேட்க தெரியாது. இப்ப நம்ம பெரிய லிஸ்டா வாங்கி வச்சிருக்கோம். அப்ப அவருக்கு ஒண்ணுமே கேட்க தெரியாது. இருக்கிறது போறமே ஒண்ணும் இல்லை, இந்த அனுகிரகம் இருந்தா போறோம்னு அவர் பார்த்தார். என்ன வேணும்னு கேட்டா உங்களுக்கு இல்லதுன்னு சொல்ல மாட்டேங்கிறல. ஆனா உங்கள்கிட்ட இருந்து 2 வேளை சாப்பிட்டு இருக்கேன், ஏதாவது நான் கொடுக்கணும்னு தோன்றதுன்னு என்ன பண்ணினா தன்னுடைய அந்த சொரக்கா இது வச்சிருக்கிறது அதை எடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு மையை எடுத்து ஒரு சின்ன டப்பியை வச்சு கொடுத்தா. நீங்க எங்கேயாவது எந்த ஊருக்காவது போனோம்னா இந்த காலில் இதை தடவிக்கீங்க. தடவிட்டு அந்த ஊர்ல நினைங்க அங்கே போய் இருப்பீங்க. ரொம்ப சுலபமா டிக்கெட் எல்லாம் வாங்க வேண்டாம், ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். உங்களுக்கு சிம்பிள் ஆயிடும். இவர் பார்த்தார். அழகா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வேற ஏதாவது ஒண்ணு அதை வச்சு பார்க்கணும். நம்ம அதுக்கு பொதுவா டிவி வாங்கினா நான் ஆன் பண்ணி பாக்குறதுனே. இப்ப இனிமேல் ஜென்மா முழுக்க ஆனா தானே இருக்க போறத. முதல்ல நான் பார்க்கணும், அதை நான் பார்க்கணும். இந்த ஆசை யாரையும் விடல. பத்திடா என்ன பண்ண எல்லாம் சாப்பிட்டா ராத்திரி அப்படின்னு உட்கார்ந்துங்க. இந்த கட்டியை கண்டப்பட்டது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு என்ன பண்ணினா அத காலில் குளிச்சுட்டு ஹிமாலயம்னு நினைச்சார். அடுத்த கடை எங்கே இருக்காரு? நடு காட்டுல ஹிமாலயத்துல இருக்கார். ஒரே பனி. இப்ப கேதார்நாத் எப்படி இருக்கும்? லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னடா தெரியல. அங்கே போயாச்சு. இவரோட அப்படியே சுத்திட்டு இருக்க. சுத்திட்டு இருக்கிற காலத்துல என்ன ஆயிடுதுன்னா அங்கே போய் சுத்திட்டு இருக்க. இவருக்கு தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு நம்ம ஊருக்கு போகணும்னு நினைச்சார். அங்கே இருக்க. என்னன்னா காலில் இருக்கிற மையெல்லாம் அழைச்சி போச்சு. அந்த மைண்டப்பா இடுல தொழிச்சுட்டு போக வேண்டாமா இவர் பாட்டுக்கு? என்ன மறந்து போயிடுச்சு. அங்கே காலில் இருக்கிற மையெல்லாம் ஐசுல கலந்து போயிடுச்சு. இவர் அங்கேயும் நிற்கல, இங்கேயும் போக முடியல. ஒரு ஆள் இல்ல, கையில பணத்தை எடுத்துக்கல, ஏடிஎம் கார்டும் எடுத்துக்கல. என்ன பிராப்தம் முடியல. இப்படி அங்கே நிக்கிற நின்று அடுத்த நாள் காலமே அங்கே ஒரு அழகான பெண்ணு வரூகிரின்னு பேர். அந்த பெண்ணுக்கு அவ என்ன பண்ணிருக்க? அங்க புஷ்பத்தை அபஜயம் பண்றதுக்காக வந்திருக்க. அதை பார்த்துட்டு இவரை பார்த்தாரா? பார்த்தா லோகோத்தர சௌந்தரியம் இருக்கு இவருக்கு. அதை பார்த்ததுமே இவர் மேல மனம் கொண்டா. வந்து கேட்டா. இதுக்குள்ள நடுவுல பிரபலம்னு ஒருத்தர், பிரபலாட்சர்னு பேர் அவருக்கு. அவன் பார்த்து இந்த பொண்ணு ஆசைப்பட்டா அவளை அழகா இருக்கிற பொண்ணு அதோட கல்யாணம் பண்ணிக்கோன்னு இவரை சொல்ற. இவருக்கு என்னன்னா வீட்டை விட்டு வந்தோமே நம்ம எப்படி போறது? விவகாரம் ஒண்ணும் இல்லாம அனாதைய அகதியா நிக்கிறோம். இந்த வயசுல லவ் வேற பண்ணிட்டு பிராரதம் மாட்டிக்கணுமா அப்படின்னு இவர் வேணாங்கிற. இப்படி பிரபலாட்சியனுக்கும் வருவதிக்கு 2 பேருக்கு ரொம்ப நேரம் வாக்குவாதம் வந்தது.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா எவ்வளவு கேட்டு வந்தாலும் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் தீர்மானம் பண்ணிவிட்டா கல்யாணம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளான பிறகுதான் வந்தாலும் அவர் தான் ஒரு சுவாரோச்சிதமான ஏன்னா மனு சரித்திரம்ங்கிற ஒரு புத்தகமா காப்பியமா எழுதியிருக்க. ஏன் சொல்ல வந்தேன்னா இப்படி இஷ்டமான இடத்துக்கு போகக்கூடியதான ஒரு சக்தி இருக்க, இதுக்கு பிராப்தின்னு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஊர்ல கதை இருக்க, ஆனா கதையே சொல்றது தாஷ்டமாகணும் இல்லையா? அதனால பிராகாமியம். பிராகாமியம்னு சொன்னா நமக்கு வரக்கூடியதான என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதனுடைய அப்டக்கல்ஸ் பிரதிபந்தியான பதார்த்தங்கள் அவையெல்லாம் தடுக்கக்கூடியது. ஏன்னா இஷ்டமானது எண்ணிக்கை அடையலாம், எண்ணிக்கை நான் அடையணும். ஏன்னா இதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான இடையூறுகளை இல்லாம பண்ணி கொள்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிராகாமியம். ஒரு தரம் ஆரம்பிச்சோன்னா இது மேல எண்ணிக்கும் அதை நீங்க அப்பப்ப அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் ஈசித்வம், எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, மேனேஜிங். இன்னைக்கு MBAன்னு படிச்ச என்னமோ பண்றோம் பார்த்தீங்களா, அவங்க மேனேஜர். நம்ம வேலை நம்ம பண்ணலாம் சார், மீதி வேலை பண்ண வைக்கிறதுக்கு அது நிஜமான கட்டமான காரியம். ஆத்துக்கு புதுசா மாட்டு கொண்டு வந்திருக்கா, எதை கேட்டாலும் அம்மா உனக்கு தெரியுமான்னு நீங்க சொல்லி கொடுத்தா பண்றீங்க. எவ்வளவு தெரியாதுன்னு சொல்றதே இல்லை, பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டான். எதை எடுத்தாலும் கொஞ்சம் காப்பி வச்சோம்னா எப்படி பண்ணணும் ஸ்டவ் மேல ஜலத்தரை வச்சா விவகாரம் என்ன, ஸ்டவ் ஆன் பண்ண சொல்லலையே நீங்க, என்ன இது கொண்டு வரலையே, என்ன நீங்க வைக்க சொன்ன வச்ச காப்பி ஆகலைங்கிற. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நீங்க தானே கல்யாணம் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கு, 100 ஜாதகம் பார்த்து அது சரியா இது சரியான ஹோம் சைட் வாசிச்ச பொண்ணா வச்சிருக்கல. என்ன ஆச்சு, எதை சொன்னாலும் பண்றேங்கிற, நோன்னு சொல்றது கிடையாது. ஆனா ஒவ்வொன்னும் சொல்லணும். அந்த மாமியார் கோபம் உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா, நீ போய் சோபால விட்டா நான் பண்ணிக்கிறேன். வேற என்ன பண்றது, ஒருத்தர்கிட்ட இந்த வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதை விட நாமளே பண்ணிவிடலாம். அதுலயும் இந்த சேதனமான ஹியூமன் ரிசோர்சஸ் இவாள இருக்க இவாள மேய்க்கிறதும் மிதமான கஷ்டமான காரியம். ஆனா அதையும் அடையக்கூடியதான தப்பும் ஈசிக்கும். நீங்க சொன்ன அந்த வேலையை நம்பிக்கையோட பக்தியோட பண்றத அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான். அதே போல வசித்துவம், எல்லாரையும் தன் வட்டமாக தன் சுவேட்சையா எந்த காரியத்தையும் பண்ணக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் இருக்கிறத அது வசித்துவம். இவைகள்லாம் அஷ்டைஸ்வரியங்கள்னு பேரு. சர்வாத்மத்துவம் இது மகா அப்படின்னு கிடையாது, ஈஸ்வரத்துவம் அப்படின்னு சொல்லி அஷ்டைஸ்வரிய மகூதன் கடைசியில் சொல்ற. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு அஷ்டைஸ்வரியங்கள் சொல்லமா பார்த்தீங்களா? என்னத்தான் சொன்னாலும் அந்த ஸ்லோகத்தை சொல்ல மாட்டோமே. குரு சொல்லும் அது வேண்டாம், எனக்கு சர்வமங்கல மாங்கல்யே போறோம், ஏன்னா காசு வரணும்னு இதுலதான் இருக்கானே தவிர வஸ்துதா இவர்களை அடையிறது இல்ல. அப்படியே ஐஸ்வர்யங்கள், இது மட்டும் ஐஸ்வர்யங்கள் இல்ல, இதை விட அதிகமான ஐஸ்வர்யங்கள் நம்ம சித்தர்கள் அடைஞ்சிருக்கா. இந்த சைவ சித்தால் இதுவர அதிகமான ஐஸ்வர்யங்கள் அடைஞ்சிருக்க. அவையெல்லாம் பிரதமா சித்திரீவிதா அந்யாபிமுக்தா ஸ்காந்த புராணே. ஸ்காந்த புராணத்துல இதை விட மற்ற சித்திகள்லாம் சொல்லிருக்கு. எப்படி ரதானாம் ஸ்வதவுல்லாசா பிரதமா சித்திரீவிதா, சுங்காரம், ஹாசம், வீரம், கருணா, அற்புதம், பயானகம், இப்படிப்பட்டதான இமோஷன்ஸ் மனுஷனுக்கு வரக்கூடியதான ரசங்கள். இந்த நவரசங்களை எப்படி காட்டுறதுன்னா இத காட்டக்கூடியதான சித்தி இருக்கு, அது ஒரு சித்தியா. ரசானாம் ஸ்வதவுல்லாசா பிரதமா சித்தி லீலிதா, அது ஒரு சித்தி. இந்த சித்தியை தான் பரதநாட்டியத்துல அவர் கொண்டு வந்து விட்டார். முதல்ல அந்த டான்ஸ் ஆடுறவள் ஒரு பயத்தை நடிச்சு காட்டுவார். நிஜமாவே அங்க பயப்படுறாங்களோ ஒரு அருவருப்பை காட்டுவார். அது என்ன வாழ்க்கையில வெறுத்த மாதிரி ஒரு சுலபம் ஒண்ணும் இல்லை, கையும் காலையும் கண்ணையும் ஆற்றத்தினாலேயே வரும். அத்தனை சித்திகளும் உங்களால முடியும். அந்த முத்ரான்னு முதம் ராசி தகாதீதி முத்ரா, எதை செய்தால் மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அதுக்கு முத்ரான்னு. பசுசிஷூஷா லோபே முதம் நகதாதீதி லோபா முத்ரா. லோபா முத்ராங்கிற பதத்துக்கு அது ஒரு விற்பத்தி. நம்ம சம்ஸ்கிருதம் வாசிக்கணும், அது எத்தனை ரசம் இருக்குன்னு பார்க்கணும். இப்படி 9 ரசங்களையும் நினைச்ச சமயத்துல
டக்கு டக்குன்னு காட்டுறாலே அந்த காட்டக்கூடியதான ஒரு சித்தி முதல் சித்தியா. துவந்த்வைரனபிபூதஸ்ய த்விதீயா சித்திருச்சதே. துவந்த்வைஹி அரபிபூதஸ்ய சுகம் துக்கம் சீதம் உஷ்ணம் இஷ்டம் அனிஷ்டம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் எதையும் இவனுக்கு தாக்காமல் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்க, அதுக்கு இரண்டாவது சித்தின்னு பேரு. அதர்மோ அதமோத்தம பாவ திருத்தீயா சித்தி தீரிதா. அதமோத்தம பாவஸ்ய திருத்தீயா சித்தி தீரிதா. வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக இருக்கக்கூடியதான நிலைக்கு அதை அடையக்கூடியதான பாவத்துக்கு மூணாவது சித்தின்னு பேர். சதுர்த்தி துல்லியதாம் சேஷாம் ஆயுஷ சுக துக்கையோ. வாழ்க்கையில வரக்கூடியதான இன்ப துன்பங்கள்னால இப்படியும் அப்படியும் சந்தோஷம் வந்தா அப்படின்னு ஆனந்தமாக மதித்து போறதும், துன்பம் வந்தா நலிந்து போறதும் இவைகள்லாம் இல்லாதான ஒரு சித்தி இருக்கே, அது நாலாவது சித்தி. காந்தேர் பலத்ய பாஹுள்யம் விசோக நாம பஞ்சமி. சரீரத்தினுடைய பலம் அதிகமாக ஆறது. எப்ப வேணும்னா அதிகமான பலத்தை வளர்ச்சிக்கலாம், எப்ப வேண்டாம்னு சொன்னா அந்த பலத்தை குறைச்சிக்கலாம். இப்படிப்பட்டதான ஒரு சித்தி இருக்க, அதுக்கு ஐந்தாவது சித்தி. அதுக்கு பேரு விஷோகான்னு பேரா. பரமாத்ம பரத்வேன தபோத்யானாதி நிஷ்டதா ஷஷ்டி. அங்கே கமா போட்டுக்கணும், அந்த லைனோட முடியல. பரமாத்ம பரத்வேன பரமாத்மாவே வசத்தியாக நினைத்துக் கொண்டு தபோதானாதி நிஷ்டதா. 10,000 வருஷம் விஸ்வாமித்தர் தபஸ் பண்ணினார். அன்னம் ஏது, ஆகாரம் ஏது, தூக்கம் ஏது, ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு சித்தி. இது அடைஞ்சமையானால் விடாம அடையக்கூடியதான ஒரு சித்தி. தபஸ் தெய்வம் எல்லாம் பண்ணக்கூடியது ஷஷ்டி கம. நிகாமகாரித்வம் சப்தமி சித்தி ருச்சியதே. இஷ்டமான இடத்துக்கு இஷ்டமான சந்தர்ப்பத்துல போறது அது ஒரு சித்தி. அஷ்டமி கதரா புரோக்த எத்தன சாதிகா. எங்க வேணும்னாலும் இருக்கலாம் சார், இந்த இடத்துல இருக்கலாம், இங்க இருக்கப்படாது எனக்கூடியதான பங்கு தடங்கள் இல்லாமல் எங்கும் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கே, இது அஷ்டமி. இப்படி பல சித்திகள் நம்ம முன்னோர்கள் அடைஞ்சிருக்க. இவைகள்லாம் காரணம் அம்பாளுடைய அனுகிரகம். மகாசித்தி மகதா யோகேஸ்வரானாமது ஈஸ்வரி ததா மகா யோகேஸ்வரேஸ்வரி. யோகம்னா என்னது? யோகங்களுக்கெல்லாம் யோக சக்தியை கொடுத்தவள் அம்பாள். ஆகையால் யோகத்தை அடையக்கூடியது. யோகம்னு சொன்னா சத்வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சம்யுகம். நமக்கும் துன்பத்துக்கும் வரக்கூடியதான ஒரு கனெக்ஷனை கட் பண்றதுதான் யோகம்.